பட்டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டு. இதை எழுதினவங்க ஆலிவர் கோல்ட்ஸ்மித். இவர் ஒரு ஆங்கிலோ ஐரிஷ் ரைட்டர். இந்த பர்டிகுலர் நாவல் 1766 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 18th சென்ச்சுரியில் நிறைய பேரால் மோஸ்ட்டாக ரீட் பண்ணப்பட்ட ஒரு புக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் எல்லாருக்குமே இந்த புக்கை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு காமெடி அண்ட் செட்டாரிக்கல் நாவலாக சொல்கிறாங்க. டோட்டலாக இதில் 32 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தி விக்கர். விக்கர் அப்படின்றது என்னென்னா, இங்கிலாண்டில் ப்ரீஸ்டாக ஒர்க் பண்ணுறவங்க. ப்ரீஸ்ட் அப்படின்றது வந்து நார்மலாக இருக்கும். அந்த பர்டிகுலர் ஏரியா, அங்கே இருக்கிற அந்த பங்கு திருச்சபை எல்லாத்தையும் ஒன்றா ஹேண்டில் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்கள தான் விக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இங்கிலாண்டில் வேக்ஃபீல்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இவர் வந்து ப்ரீஸ்டாக இருக்கிறாரு. அவரை தான் விக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட நேம் வந்து டாக்டர் சார்ல்ஸ் பிரிம்ரோஸ். சரியா? ஸோ இந்த நாவலில் வந்து மோஸ்ட்டாக இவரை வந்து பிரிம்ரோஸ் அப்படின்னு சொல்லி தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விக்கர் அப்படின்றவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட். இவர் தான் நரேட்டரும் கூட. இவர் ரொம்ப விர்ச்சுவஸான ஒரு பர்சன், இன்டெலிஜென்ட் அண்ட் ஆல்சோ ஒரு ரிலீஜியஸ் பர்சனாலிட்டி. அவர் பார்க்குற மனுஷங்களாக இருக்கட்டும், திங்ஸாக இருக்கட்டும், சிச்சுவேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவிட்டியை தேடுற ஒரு மனுஷன். எல்லாரையுமே நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கிறாரு. ஸோ அவரோட ஃபேமிலியை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன். அண்ட் ஆல்சோ வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ் எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார். ஓகேவா? இவர் வந்து நிறைய நேரம் மற்றவங்களால் ஏமாற்றப்படுவார். யார் ஒருத்தவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க ஏமாற்றப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய நேரங்களில் நிறைய பேரால் இவர் ஏமாற்றப்படுவார். பட் அதை கன்சிடர் பண்ணாமல் எப்படி லைஃப்பில் இவர் சர்வை ஆகிறாரு அப்படின்றத இந்த நாவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் திபோரா. திபோரா அப்படின்றவங்க இவரோட ஒய்ஃப். இவங்க ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் இண்டிபெண்ட்டான ஒரு விமன். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைடு இருக்கும். ஓகேவா? இவங்களோட வெல்த்தை நினச்சும், அவங்களோட ஃபேமிலி அந்த பொசிஷனை நினச்சும் கொஞ்சம் ப்ரைடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஹை கிளாஸில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எப்போவுமே ப்ரிட்டன் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டாட்டர்ஸை நினச்சும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, படிக்கிறாங்க, டேலண்டடான கேர்ள்ஸ் அப்படின்றதுனால அவங்கள நினச்சும் இவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் சன் ஜார்ஜ். வெல் எஜுகேட்டட், ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சிருப்பார். ஸோ இவர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன். வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும், நிறைய ஒர்க் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல பர்சனாக இருப்பார். நிறைய பிஸ்னஸ் ட்ரை பண்ணுவார். பட் எதுவுமே இவருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. நெக்ஸ்ட் கேரக்டர் ஒலிவியா. ஒலிவியா வந்து விக்கர்ஸோட எல்டஸ்ட் டாட்டர். இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌடாக இருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேர்ள் அண்ட் ஆல்சோ ரொம்ப டேலண்டடான கேர்ள். நெக்ஸ்ட்டு வந்து சோஃபியா. இவங்க ஒலிவியாவோட சிஸ்டர். ஒலிவியாவோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறோமோ அதுதான் நம்ம ரியாலிட்டி என்னவோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பர்சனாக இருப்பாங்க. பட் இவங்களும் சோஷியல் ஸ்டேட்டஸில் கான்ஷியஸாக இருப்பாங்க. நம்ம என்ன சிச்சுவேஷனில் இருக்கிறோமோ அது ஓகே, அதை நினச்சி நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டாம். பட் சோஷியல் ஸ்டேட்டஸ் மற்றவங்களுக்கு ப்ரிட்டெண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஹை சொசைட்டியில் இருக்கிறவங்க, நம்ம ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் அப்படின்ற மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி உள்ள பொண்ணு. நெக்ஸ்ட் கேரக்டர் மோசஸ். இவரும் டாக்டர் பிரிம்ரோஸோட சன். இவரும் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன். ஓகேவா? ஈஸியாக எல்லாரையும் நம்பிடுவார். அதனால நிறைய ஏமாறக்கூடிய ஒரு பர்சன். அகெயின் டாக்டர் பிரிம்ரோஸ் அண்ட் திபோரா, இவங்க 2 பேருக்கும் 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. 2 பசங்க, ஒன்று டிக், இன்னொன்று பில். நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்டர் பர்ச்சல். பர்ச்சல் அப்படின்றவர் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமான இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன். இவர் வந்து ஒரு பென்னிலெஸ் யங் மேன். பென்னிலெஸ் அப்படின்னு சொல்லும்போது இவர்கிட்ட மணி எதுவுமே இருக்காது, ப்ராப்பரான ஏர்னிங்ஸ் இல்லாததுனால ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு பர்சன். நெக்ஸ்ட் கேரக்டர் ஸ்கொயர் தான்ஹில். இவர் வந்து விக்கர் ஃபேமிலியோட யங் அண்ட் ஹேண்ட்ஸம் லேண்ட்லார்ட். அவங்கள டிபெண்ட் பண்ணி, அவங்களோட லேண்ட் அண்ட் ஹவுஸை டிபெண்ட் பண்ணி தான் விக்கர் ஃபேமிலி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கேரக்டர் ஜென்கின்சன். இவர் வந்து ஒரு ரொம்ப வர்ஸ்ட் பர்சனாலிட்டி. அதாவது ஏதாவது ட்ரிக்கியஸ்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய ஆன்டகனிஸ்ட்டுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு சில பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வில்லன்ஸ் கூட இருக்கிற மாதிரியான கேரக்டர் இவர். நெக்ஸ்ட் வந்து வில்லியம் தான்ஹில். வில்லியம் தான்ஹில் அப்படின்றவர் வந்து ஸ்கொயர் தான்ஹிலோட அங்கிள். லாஸ்ட் கேரக்டர் அரபெல்லா. அரபெல்லா அப்படின்றவங்க ஜார்ஜோட ஃபியான்சி. ஓகேவா? இது போக நிறைய மைனர் கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். நாவல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு பாரிஸில் தான் இவர் ஒர்க் பண்ணுறாரு. யாருன்னா விக்கர். ஓகேவா? அவர் வந்து ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு பர்சன், சொசைட்டியில் ஒரு நல்ல மரியாதையோடு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அவர் வந்து எப்போவுமே அவரோட ஃபேமிலியை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவரோட கண்ட்ரி, அவர் இருக்கிற அந்த ஏரியா பீப்புள் எல்லாருமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல மனுஷனாக இருப்பார். அவரோட 2 டாட்டர்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மியூசிக்கல் டேலண்ட் இருக்கிற சில்ட்ரனாக இருக்கிறதுனால
அவருக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். லைஃப்பில் இதை தவிர என்ன வேணும் அப்படின்னு நினைப்பாரு. ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க, டேலண்டடாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானது எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். இப்போது அவரோட ஃபர்ஸ்ட் சன்னான ஜார்ஜ் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து அவங்களோட நெய்பர் கேர்ளான அரபெல்லா அப்படின்ற பொண்ணோட என்கேஜ்மெண்ட் பண்ணி வைப்பாங்க. இப்போ விக்கரோட ஃபேமிலியில் எந்த ப்ராப்ளமும் இல்லாததுனால அவங்க வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 2 ஃபேமிலியும் ஆல்ரெடி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால இந்த மேரேஜ்க்கும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஜார்ஜ் அண்ட் அரபெல்லாக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணுறதா இருப்பாங்க. ஒரு நாள் விக்கர் அண்ட் மிஸ்டர் வில்மாட் அப்படின்றவங்க அந்த நெய்பர் 2 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் ஹீட்டடாக மாறிடும். என்ன ஆகுது அப்படின்னா, விக்கர் வந்து அவரோட தியாலஜிக்கல் ஐடியாஸ் எல்லாத்தையும் பற்றி பேசும்போது அவர் கொஞ்சம் கோவப்பட்டுருவார். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவர் ரொம்ப ஹார்ஷாக பேசின உடனே வில்மாட்டுக்கு வந்து அது கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கோவப்படுவார். ஏன் இப்படி பேசுகிறாரு? சில பேருக்கு அவங்களோட ஐடியாஸ் அவங்களோட வச்சுக்கணும், மற்றவங்களுக்கு அதை திணிக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேசும்போதே அவர் கொஞ்சம் கோவம் வரும். இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விக்கர் ஃபேமிலியோட ஃபார்ச்சூன்ஸ் எல்லாத்தையும் ஒரு மெர்ச்சன்ட் எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாரு. இப்போ ரொம்ப வெல் ஆஃபாக இருக்கிற ஃபேமிலியில் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்காக யாராவது ஒருத்தங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் வந்து இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், இவங்களோட வெல்த் எல்லாத்தையும் கொண்டுட்டு ஓடி போயிடுறாரு. ஸோ இப்போ இந்த ஃபேமிலிக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷனை பார்த்த உடனே இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் வெல்மாண்ட் வந்து இந்த அரபெல்லா அண்ட் ஜார்ஜுக்கு என்கேஜ் பண்ணியிருந்த அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறாரு. இப்போ அவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு கம்பேரிட்டிவ் பாவர்ட்டியில் இருக்குது. கம்பேரிட்டிவ் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பக்கத்து வில்லேஜில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெல் ஆஃபாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள மாதிரியே நம்மளும் ஒரு நல்ல சிச்சுவேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்கிங்கில் இருக்கிறது. ஓகேவா? அந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் பாவர்ட்டியில் இருக்கும்போது இந்த இடத்த விட்டு நம்ம வேறு இடம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபேமிலியாக வேறு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில் என்ன ஆயிடுது அப்படின்னா, சோஃபியா வந்து தண்ணியில் விழுந்துடுறாங்க. மிஸ்டர் பர்ச்சல் அப்படின்றவர் வந்து அவங்கள சேவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள சேவ் பண்ண உடனே இவங்களுக்கு வந்து அவங்கள பிடிச்சி போயிடுது. ஸோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற மாதிரி 2 பேருமே அந்த ஒரு மொமெண்ட் அட்ராக்ட் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப் டைமில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து தெரிய வர்றாங்க, ஒரு ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அவர் ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்றதுனால இந்த ஃபேமிலியோட சீக்கிரமே அட்டாச் ஆயிடுறாரு. இப்போ அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல தான் ஸ்கொயர் தான்ஹில்லை மீட் பண்ணுறாங்க. அவரோட இடத்துல தான் இவங்க வந்து ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது. இந்த ஸ்கொயர் தான்ஹில் அப்படின்றவர் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா, ரொம்ப லெத்தாஜிக்காக இருப்பார். அவரோட ஃபிசிக்கல் கம்ஃபர்ட் அண்ட் வெல்த் இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். ரேதர் தென் ஸ்பிரிச்சுவல், இன்டெலெக்சுவல் அண்ட் கல்ச்சுரல் வேல்யூஸ் இதெல்லாம் விட அவருக்கு வந்து வெல்த் அண்ட் அவரோட ஃபிசிக்கல் கம்ஃபர்ட் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவரோட பிளேஸில் தான் இவங்க இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ எல்லாரும் சேர்ந்து அவரோட லேண்டில் அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க. இந்த ஸ்கொயர் தான்ஹில் அவரோட அங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸை தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. ஸோ இவரோட அங்கிள் தான் ஒரு வெல்த்தியான பர்சன். அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இப்போ ஸ்கொயர் தான்ஹில் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே இவர் வந்து விக்கர் ஃபேமிலியோட க்ளோஸ் ஆயிடுறாரு. எதுக்காக அப்படின்னா, இவருக்கு பர்டிகுலர்லி ஒலிவியாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகேவா? ஸ்கொயர் தான்ஹிலுக்கு. ஸோ ஒலிவியாவை ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காக அடிக்கடி வீட்டுக்கு வர்றது. அந்த வீட்டை வந்து அவங்களுக்கு லீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கான பேமெண்ட் எதையும் வாங்காமல் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு ஒலிவியாவை பிடிச்சிருக்கு இல்லையா? அதனால அவர் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் அடிக்கடி ஒரு வீட்டுக்கு விசிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இப்போ இவரோட இந்த ஆட்டிடியூட் எல்லாத்தையும் மிஸ்ஸஸ் விக்கர் வந்து நோட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இவருக்கு வந்து ஒலிவியாவை பிடிச்சிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்க. ஓகே, நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆக போகுது. இவ்வளோ நாளும் நம்ம ஒரு வஸ்டான கண்டிஷனில் இருந்தோம். ஒலிவியா ஒரு மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த வீடு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் நம்மளோட ஃபேமிலி ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும். அதனால் இவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் சந்தோஷம் தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேவா? அதே நேரத்தில் சோஃபியாவை வந்து மிஸ்டர் பர்ச்சல் வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பார். பட் விக்கருக்கு வந்து இதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது. பிரிம்ரோஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து சோஃபியாவை பர்ச்சலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கிற ஒரு பர்சன். அவர்கிட்ட எந்த விதமான ஃபார்ச்சூன்ஸுமே கிடையாது. ஸோ எந்த ஒரு வெல்த்துமே இல்லாத ஒரு பர்சனுக்கு எப்படி நான் என்னோடய பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதில் இஷ்டம் இருக்காது. ஸோ இவ்வளோ நாளும் ரொம்ப ஹம்பிளாக இருந்த அந்த ஃபேமிலி வந்து இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு ப்ரைட் வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, ஒலிவியா அண்ட் ஸ்கொயரோட லவ் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப்க்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. அதனால் அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் வந்து எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்கிற மாதிரி இருந்தால் உடனே ஒரு கெட்டது நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃபேமிலியை ஃபுல்லாகவே அவங்க வெல்த் எல்லாம் எடுத்துகிட்டு ஒருத்தர் ஓடி போயிட்டாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா,
இப்போ ஒலிவியாக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? எப்படியும் ஏதாவது தேவைப்படும் அப்படின்றதுக்காக இந்த பிரிம்ரோஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மோசஸோட சேர்ந்து நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ள ஹார்ஸஸ் எல்லாத்தையும் விற்றுருவோம், விற்றுட்டு நிறைய ஃபேஷனபிளான திங்ஸ் எல்லாமே வாங்கி வைப்போம், அவரோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணுவார். அப்படி சேல் பண்ணும்போது அதுலேயும் ஏமாந்துருவாங்க. ஓகேவா? ஃபேஷனபிள் திங்ஸ் எதுவுமே கிடைக்காது, அதுக்கான மணியையும் கொடுக்காம அந்த ஹார்ஸ் எல்லாத்தையும் ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செகண்ட் டைம் ஏமாந்துருவாங்க. இப்போ அகெயின் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஸ்கொயர் தான்ஹில் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இந்த விக்கர் கிட்ட 2 லேடீஸை கூட்டிகிட்டு வருவார். அந்த 2 லேடீஸும் லண்டன்லேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க சோஃபியா அண்ட் ஒலிவியாவுக்கு வந்து ஒர்க் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்ட உடனே உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு கண்டிஷனில் இருக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்க ஃபேமிலி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் ஜார்ஜ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் படித்ததுனால அவனுக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு எஜுகேஷன் இருக்கிறதுனால வேற எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி லண்டனுக்கு அனுப்பி வைப்பாங்க. அங்கே போனால் அவன் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டு வருவான், ஃபேமிலி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும்னு சொல்லி அவன் ஆல்ரெடி வீட்டை விட்டு போயிருப்பான். இப்போ இந்த 2 பொண்ணுங்களையும் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கிற அந்த டைமில் அவங்க வந்து ஒரு லெட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 2 கேர்ள்ஸை பற்றி, சோஃபியா அண்ட் ஒலிவியா 2 பேரை பற்றியுமே ரொம்ப தப்பாக எழுதி அவங்களோட நேமை ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான லெட்டர் எழுதியிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, அவங்க லண்டன் போகிற அந்த பிளானை ட்ரா பண்ணுறதுக்காக மிஸ்டர் பர்ச்சில் எழுதி வச்சிருப்பாரு. ஸோ அவரோட ஹேண்ட் ரைட்டிங்கை ஃபைண்ட் பண்ணி இது இவர் தான் பண்ணது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கண்டுபிடிச்சதுனால அவங்க பயங்கர கோவத்தில் இருப்பாங்க. இனிமேல் நீ எங்கள் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் கோவப்பட்டுருவாங்க. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பண்ணது ஆல்ரெடி அவர் சோஃபியாவை லவ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிளானில் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகேவா? அதனால தான் அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு திபோரா என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒலிவியா கிட்ட அவர் இன்னும் கன்ஃபஸ் பண்ணவே இல்லை. ஸ்கொயர் தான்ஹில் கன்ஃபஸ் பண்ணால் தான் இந்த மேரேஜ் நடக்கும். பட் அவரோட லவ் அவர் சொல்லாததுனால திபோரா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ட் ப்ளே பண்ணால் மட்டும்தான் அவர் வந்து கன்ஃபஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பொண்ணை வந்து நான் ஒரு நெய்பர் ஃபார்மருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இவர் சொல்லும்போது அந்த ஸ்கொயர் வந்து ரொம்ப அப்செட் ஆகுறாரு, ரொம்ப ஜெலஸியாக ஃபீல் பண்ணுறாரு, இதெல்லாம் ஃபீல் பண்ணுறாரு. பட் அவர் போய் கன்ஃபஸ் பண்ண மாட்டுறாரு, ஒலிவியா கிட்ட லவ் பண்ணுறேன்றதை சொல்ல மாட்டுறாரு. ஓகேவா? எந்த ஒரு எஃபர்ட்டுமே அவர் எடுத்த மாதிரி இல்லை. இப்போது வேறு வழி இல்லாமல் ஒலிவியாவை ஒரு ஃபார்மருக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே போயிட்டுருக்கும். அப்படி ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கிற அந்த சமயத்தில் ஒலிவியா ஒரு அன்னோன் பர்சனோட ஓடி போயிடுவாங்க. ஓகேவா? இது உங்கள் ஃபேமிலிக்கு பயங்கரமான ஒரு ஷாக்காக இருக்கும். ஏன்னா உங்கள் ஃபேமிலி வந்து இப்போ ஏர்னிங்ஸ் எதுவும் இல்லை, வெல்த் எதுவும் இல்லைனாலும் ரொம்ப ரெப்புடேஷனோட இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஸோ அவங்க ரிலீஜியஸாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் சைடில் ரொம்ப நேம் இருக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டா அப்படின்றது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஷேமாக இருக்கும். அவங்களால தாங்கிக்கவே முடியாது, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னொரு விஷயம், அவள் யார் கூட எல்லோ பண்ணா அப்படின்றதும் தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே ஸ்கொயரை தான் நினப்பாங்க, அவர் தான் ஒரு வேளை கூட்டிகிட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினப்பாங்க. ஆனால் பிரிம்ரோஸ் வந்து ஸ்கொயரோட வீட்டில் போய் பார்க்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது சில மக்கள் கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா ஒலிவியாவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஒருத்தர் கூட ஒலிவியாவை பார்த்தேன், அவனை பார்க்குறதுக்கு மிஸ்டர் பர்ச்சல் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆல்ரெடி அந்த லெட்டர் விஷயத்துலேயே அவங்க மேலே கோவத்தில் இருந்தாங்க, அகெயின் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டுட்டு ஒலிவியாவை தேடி அவர் போயிட்டுருக்கிறாரு. அப்படி போயிட்டுருக்கிற அந்த சமயத்தில் இவருக்கு சடனாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. ஏன்னா ரொம்ப தூரம் அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா, உடம்பு சரியில்லாமல் ஆனதும் ஒரு இன்னில் வந்து ஸ்டே பண்ணுறாரு. 3 வீக்ஸ் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போ ஒரு மேனை இவர் மீட் பண்ணுறாரு. அந்த மேன் வந்து, நீங்கள் என்னோட வீட்டுக்கு வாங்க, ரொம்ப வெல் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி இருக்கிறாங்க. ஓகேவா? அவர் வந்து இன்வைட் பண்ணுறாரு, நீங்கள் என்னோட வீட்டுக்கு வரணும், டின்னர் என் கூட சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் 2 பேரும் பேசுகிறாங்க. ஸோ அந்த ஆர்குமெண்ட் அப்போ ரொம்ப ஹீட்டடாக போயிட்டுருக்கு. லிபர்ட்டி அண்ட் மொனார்ச்சி இந்த 2 விஷயத்தை பற்றியும் 2 பேரும் ரொம்ப ஹீட்டடாக சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவருக்கு தெரிய வருது, இந்த ஜென்டில்மேன் வந்து இந்த மேன்ஷனோட ஓனர் கிடையாது அப்படின்றது. இவர் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பட்லர். ஓகேவா? ஸோ சர்வெண்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அவர் வந்து ஒரு ஓனர் மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணியிருப்பார். ஆக்சுவல் ஓனர் அங்கே யார் அப்படின்னா மிஸ்டர் அர்னால்டு.
அர்னால்டு அங்கே வராரு. அர்னால்டுக்கு அப்புறமா அரபெல்லாவும் அங்கே வராங்க. அரபெல்லாவை பார்த்த உடனே விக்கருக்கு வந்து தெரியும் இல்லையா, அரபெல்லா வந்து ஆல்ரெடி ஜார்ஜுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருந்த ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை இங்கே பார்த்த உடனே ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி பிரிம்ரோஸ் அண்ட் அரபெல்லா அவங்களோட அங்கிள் எல்லாரும் சேர்ந்து நல்லா பேசி சந்தோஷமாக இருக்கிறாங்க. அரபெல்லா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேடாக தான் இருந்தாங்க. பட் இவரை பார்த்த உடனே சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா ஸ்டில் நவ் அவங்க ஜார்ஜை லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்களோட அங்கிளை பார்த்த உடனே ஹாப்பி ஆகிறாங்க. பிரிம்ரோஸும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. எதுக்காக அப்படின்னா அவருக்கும் ஒரு ரூமர் வந்து அவர் என்ன கேள்விப்பட்டிருப்பாரு அப்படின்னா அரபெல்லாக்கும் ஸ்கொயருக்கும் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அவர் கேள்விப்பட்டிருப்பாரு. ஸோ அதனால் அவரும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ளே பார்க்குறதுக்காக ஒரு ஆக்டிங் கம்பெனிக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அந்த ப்ளே பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் தெரியுது அதில் லீட் ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறது ஜார்ஜ் அப்படின்றது. ஜார்ஜ் வந்து எங்கேயோ நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான் லண்டனில், அவன் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்கும்போது அவன் இந்த ட்ராமா கம்பெனியில் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பிரிம்ரோஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாரு. அப்போ தான் ஜார்ஜ் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறான். ட்ராவல் பண்ணி வந்த அந்த பாத் எல்லாமே ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. அவன் எதிர்பார்க்கவே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆல்ரெடி அவன் ரொம்ப இன்னசென்ட் இல்லையா, நிறைய பேர் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் போயிட்டு ஸ்கொயர் தான்கில் கிட்ட ஒர்க்குக்காக ஜாயின் பண்ணுறான். ஓகேவா, அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்கொயர் தான்கில் என்ன பண்ணுறான் அப்படின்னா நிறைய பேர் கூட பிரச்சனை பண்ணிவிட்டு அவனை மாதிரி டிஸ்கைஸ் பண்ண சொல்லி ஜார்ஜை நிறைய இடங்களுக்கு சண்டைக்கு அனுப்புகிறான். ஜார்ஜ் வந்து ஸ்கொயர் தான்கில் சொன்னதெல்லாம் செஞ்சதே வில்லியம் தான்கில் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், அவர்கிட்ட ஒரு ஒர்க் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இவன் சொன்னது எல்லாமே செஞ்சுருப்பாரு. ஆனால் அவன் இந்த மாதிரி வேர்ஸ்டான வேலையை செஞ்சானே அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் தான்கிலுக்கு ஜார்ஜ் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்காது. ஸோ நீ என்றைக்கும் என்கிட்ட வரக்கூடாது, நான் உனக்கு ஒர்க் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருவார். ஸோ அதுக்கப்புறம் தான் இவன் வந்து அந்த ஆக்டிங் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பான். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் ஏர்ன் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் அந்த ஆக்டிங் கம்பெனியில் ஜாயின் பண்ணி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்போ அரபெல்லா அண்ட் ஜார்ஜ் மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போது விக்கர் வந்து அகெயின் அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற அந்த வழியில தான் ஒலிவியாவை மீட் பண்ணுறாரு. ஒரு இன்னில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ ஒலிவியாவை பார்த்த உடனே நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒலிவியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ரீசன் ஸ்கொயர் தான் என்னை ஏமாற்றிட்டான். அவன் ஒரு 2 விமனோட என்னையும் சோஃபியாவையும் அனுப்பி வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணான் இல்லையா, அது வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்க கூட எங்களை அனுப்பி வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் பர்ச்சல் தான் எங்களை சேவ் பண்ணுறதுக்காக இந்த லெட்டர் எழுதியிருக்கிறாரு. ஸோ எங்களை வந்து நேமை ஸ்பாயில் பண்ணணுன்றதுக்காக எழுதலை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கன்ஃபஸ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபேக் ப்ரீஸ்ட்டை வச்சுட்டு மேரேஜ் மாதிரி ஒரு செட்டிங் எல்லாம் ப்ரிட்டெண்ட் பண்ணிவிட்டு என்னை இங்கே தனியாக விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை கேட்ட உடனே பிரிம்ரோஸ் வந்து இப்போ ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அவருக்கு, அவரோட பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அட் த சேம் டைம் வேறு வழி இல்லை, அவர் தான் அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அவள் கொஞ்சம் ஹெசிடேட் ஆகிறா, நான் எப்படி அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்க கரெக்டாக அங்கே ரீச் ஆகும்போது பார்த்தா இவங்க வீடு வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எல்லாருமே சேஃப் ஆகிட்டாங்க, ஓரளவு எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க, வீடு மட்டும் பேர்ன் ஆகிட்டுருக்கு. அகெயின் ஒரு ஆக்சிடெண்ட், அவங்க எதிர்பாராத விதமாக அகெயின் ஒரு சஃபரிங்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த சிச்சுவேஷனை கரெக்டாக டேக்கிள் பண்ணி எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க, ஏன்னா ஒலிவியா திரும்ப வந்துட்டா அப்படின்றதுனால. இப்போ அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் கொஞ்சமாக சார்ட் அவுட் பண்ணிவிட்டு எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது ஸ்கொயர் வராரு. ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 2 நாள் தான் டைம், அதுக்குள்ளே ஒன்று வீட்டை காலி பண்ணணும், இல்லைன்னா என்னோட லோன் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருந்ததுக்கு ரெண்ட்டோ எதுவுமே அவர் வாங்கலை இல்லையா, ஏன்னா ஒலிவியாக்காக வாங்கலை. இப்போ ஒலிவியா இல்லைன்னு ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் இப்போ உடனே எனக்கு பேமெண்ட்டை செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் எதுவுமே இல்லை. ஜார்ஜ் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான், பட் அவனுக்கும் ப்ராப்பரான ஏர்னிங்ஸ் இல்லை, வீட்டில் யாருமே ஒர்க் பண்ணல இல்லையா. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல, அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ 2 நாள் கழிச்சு ஆஃபீஸர்ஸ் வந்து பிரிம்ரோஸை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, அரெஸ்ட் பண்ணி அவரை ப்ரிசனில் போட்டுடுறாங்க. அந்த ப்ரிசனில் இவர் ஜென்கின்சன் அப்படின்ற ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. இந்த ஜென்கின்சன் அப்படின்றவரை பார்த்த உடனே பிரிம்ரோஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. யார் அப்படின்னா மோசஸ் அண்ட் பிரிம்ரோஸை வந்து ஒன்ஸ் ஒரு பர்சன் அந்த ஹார்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போனது, அவரை சீட் பண்ண பர்சன் இது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவர் ரொம்ப கோவப்படுறாரு. தென் அகெயின் அவரோட ஒர்க் இதுதான், அவர் இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பிரிம்ரோஸ் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ப்ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற
பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக, ஒரு குட் ஹார்ட்டட், கைண்ட் ஹார்ட்டடான பர்சனாக மாற்றுறதுக்கான எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ பிரிம்ரோஸை எப்படியாவது ஜெயிலிருந்து எடுக்கணும்னு சொல்லி ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்கொயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கும் ஒலிவியாவுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவர் வந்து அப்படின்னா ஒன்றும் நீ என்ன ரிலீஸ் பண்ண வேண்டாம், நான் ஜெயிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அகெயின் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று பண்ணி அவரை வெளியே கொண்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. பட் அவங்களால முடியல. தென் வில்லியம் தான்ஹிலுக்கு லெட்டர் எழுதி போடுறாங்க. அந்த லெட்டருக்கும் எந்த விதமான ரிப்ளையும் வரல. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள்லேயே ஒலிவியா வந்து ரொம்ப வீக்காகிறாங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. அவங்களால தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கிறனால இறந்தும் போயிடுறாங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிற சமயத்தில் அகெயின் என்ன ஆகுது அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க சோஃபியாவை கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஸோ கிட்னாப் பண்ண உடனே சோஃபியாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா இப்போ விக்ரம் அவங்க கூட இல்லை, ஸோ சோஃபியாவை காப்பாற்றணுன்றதுக்காக ஜார்ஜுக்கு வந்து அவங்க அம்மா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டரில் இந்த மாதிரியான கண்டிஷன் போயிட்டுருக்கு, நீ உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு அந்த லெட்டர் போய் சேரலை. பட் நியூஸ் தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் உடனே இங்கே கிளம்பி வராரு. வந்து ஸ்கொயர் கூட சண்டை போடுறாரு. ஏன்னா ஃபேமிலியோட அந்த கண்டிஷனுக்கு அவர் தானே காரணம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. ஸ்கொயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வெல்த்தியான பர்சன் இல்லையா, ஸோ அவரோட ஃபாதர், அதாவது விக்கர் இருக்கிற அந்த பிரிசன்லேயே ஜார்ஜையும் கொண்டு போட்டுறாரு. ஸோ 2 பேருமே இப்போ பிரிசனில் இருக்கிறாங்க. இப்போ பர்ச்சல் வந்து சோஃபியாவை சேவ் பண்ணிடுவார். ஓகேவா, ஆல்ரெடி அவங்க ஃபேமிலிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அகெயின் சோஃபியாவையும் இவர் தான் சேவ் பண்ணுறாரு. இப்போ ஒரு பிரிசனுக்கு பிரிம்ரோஸை பார்க்க வராரு. அங்கே வந்துட்டு இவர் பேசும்போது தான் சொல்கிறாரு, நான் தான் வில்லியம் தான்ஹில். இவ்வளோ நாளும் நிறைய இடங்களில் நான் பர்ச்சல் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணியிருந்தது ஒவ்வொருத்தங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இன்னொரு ரீசன், எனக்கு சோஃபியாவும் பிடிக்கும், அதனால தான் நான் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்டான. இப்போ நான் கன்ஃபஸ் பண்ணுறேன், நான் தான் வில்லியம் தான்ஹில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வில்லியம் தான்ஹில் அப்படின்றவர் வந்து ரொம்ப வெல்த்தியான பர்சன் தான் இல்லையா. தென் அவர் வந்து கன்ஃபஸ் பண்ணுறாரு, நான் வந்து சோஃபியாவை கிட்னாப் பண்ண அந்த பர்சனை பார்த்தேன், அவன் வந்து இப்படி தான் இருந்தான்னு சொல்லி அவனோட ஃபீச்சர்ஸ், அவனோட அப்பியரன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை நரேட் பண்ணுறான். அப்படி சொல்லும்போது ஜென்கின்சன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. இவன் வந்து ஒரு கிரிமினல், இவன் பேர் திமோத்தி அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆஃபீஸர்ஸ் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ எல்லாருமே ஒரே இடத்துல கூடுறாங்க. அப்போது ஸ்கொயரும் அங்கே இருக்கிறாரு. அந்த டைம் அந்த திமோத்தி அப்படின்றவரை ஜென்கின்சன் கூட்டிகிட்டு வராரு. ஓகேவா, இப்போ திமோத்தி வந்து சொல்லிடுறான், எல்லா உண்மையும் சொல்லிடுறான். என்ன அப்படின்னா, நான் தான் சோஃபியாவை கடத்தினேன், அதே மாதிரி ஒலிவியா ஓடி போனப்போ ஹெல்ப் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கன்ஃபஸ் பண்ணிடுறாரு. ஸோ எல்லாருக்கும் உண்மை தெரிய வருது, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஸ்கொயர் தான்ஹில் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க. இப்போது அரபெல்லாவுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்கொயரோட என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அவர் ரொம்ப வெல்த்தியான பர்சன் அப்படின்னு சொல்லி என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. இதுதான் ஒரு நல்ல சான்ஸ், ஏன்னா அரபெல்லாவுக்கு ஆல்ரெடி ஜார்ஜை தான் பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கான ரீசன் தேடிட்டு இருந்தா, ஸோ இவ்வளோ மோசமானவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒலிவியா இறந்து போயிட்டதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே பொய் அப்படின்றத ரிவீல் பண்ணுறாங்க. ஒலிவியா இறந்து போல, அவங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஏதாவது ட்ராமா பண்ணணும், என்ன பண்ணால் அவர் ரிலீஸ் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணமே தவிர ஒலிவியா உயிரோட தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஸ்கொயர் வந்து கன்ஃபஸ் பண்ணுறாரு. ஒலிவியா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், பட் நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், ஸோ நீ என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணி சாரி கேட்குறாரு. பட் யாருக்குமே ஸ்கொயர் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லை. அவங்களுக்கு நடந்த மேரேஜும் ஒரு போலியான ப்ரீஸ்ட்டை வச்சு நடந்த மேரேஜ். ஸோ அந்த மேரேஜும் ஒரிஜினல் கிடையாது அப்படின்றதுனால உங்கள் 2 பேருக்கும் மேரேஜும் ஆகலை. ஸோ உன்னோட சாரியையும் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜென்கின்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை, அவங்களோட மேரேஜ்க்காக அந்த ப்ரீஸ்ட்டை அரேஞ்ச் பண்ண சொல்லி என்கிட்ட தான் ஸ்கொயர் வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ நான் கூட்டிகிட்டு வந்தது ரியலான ப்ரீஸ்ட்டு தான், அவர் ஃபேக் கிடையாது. ஸோ இந்த மேரேஜை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பிரிம்ரோஸும் சரி ஓகே, அவன் வந்து மனசு மாறிட்டான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி ஒலிவியாவும் அவனோட சாரியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ லாஸ்ட்டாக பிரிம்ரோஸ் வந்து ஸ்கொயரோட அங்கிள் கிட்ட கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவர் வந்து திருந்திட்டாரு, ஸோ அவரை நீங்கள் பனிஷ் பண்ண வேண்டாம், பண்ண தப்பு எல்லாத்துக்காகவும் அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு, எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுட்டாரு, ஸோ அவரை நீங்கள் வந்து பனிஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக முடியும் போது ஜார்ஜ் அண்ட் அரபெல்லா அண்ட் வில்லியம் தான்ஹில், சோஃபியா, இந்த 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஒலிவியா அண்ட் ஸ்கொயர், ஸோ 3 கப்பலும் லாஸ்ட்டாக ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக விக்கர் ஃபேமிலி இழந்த எல்லா ஃபார்ச்சூனும் திரும்ப அவங்களுக்கே கிடச்சிரும். ஸோ ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட தான் அந்த நாவலை முடிப்பாங்க. ஸோ லைஃப்பில் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றதில் தான் இருக்குது இல்லையா. ஸோ இவருக்கு வந்து கண்டினியூஸாக அவரோட ஃபேமிலிக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் எல்லாத்தையும் ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து அவங்க சால்வ் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
எந்த சிச்சுவேஷன்லேயும் அவங்க வந்து டென்ஷன் ஆகலை, எல்லாமே வர்ஸ்ட்டாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ரெஸ்ட் மைண்ட் செட்குள்ளே போகல. எல்லாத்தையும் ரொம்ப ஸ்டேபிளான மைண்டோட ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.